வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் கிளாஸ் 6க்கு தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 10.1 பார்க்கலாம். 10.1ல் 4th சம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா 75 to 90. அப்போ 75 ரேஷியோ 75:90 எழுதிக்கிறோம். அப்போ 75 டிவைடட் பை 90 எழுதலாமா? இந்த 75 ரேஷியோ 90 75 டிவைடட் பை 90 எழுதலாம். 75க்கு தனியாக 90க்கு தனியாக நம்ம என்ன பண்ணால் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் டேபிள்லேருந்து ஆரம்பிப்போமா? 3 டேபிள் ஆரம்பிக்கும் போது 2 3s are 6, ரிமைண்டர் 1 15, 5 3s are 15, அடுத்து 5 5s are 25. ஓகேவா? அப்போ 3 × 5 × 5 வந்துடும் 75க்கு. அடுத்து 90க்கு பார்த்தோம்னா 90 3 டேபிளில் வரும். 3 3s are 90, ஸோ 33s are 90, 3 3s are 9, 33s are 90. திருப்பி அகைன் 3 போட்டோன்னா 1 3 is 3, அப்போ 10 3s are 13 வந்துடும். அடுத்து திருப்பி அகைன் 2 போடுறோம், 5 2s are 10. அவ்வளோதான், இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம அந்த ஃபார்மேட்டை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதில் பாருங்கள் 3 கேன்சல் பண்ணிடுவோம், 5 கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைண்டர் என்ன இருக்குது? மேலே 5 இருக்குது, அதாவது நியூமரேட்டரில் 5 இருக்குது, டினாமினேட்டரில் 3 × 2 இருக்குது. 3 × 2 6. அப்போ 5 டிவைடட் பை 6 வரும். இப்போ 5 ரேஷியோ 6, 5:6 எழுதி ஆன்சர் முடிச்சிடணும். ஓகேவா? வாங்க சம் பி பார்க்கலாம். இப்போ சம் பி பார்த்தா 36 to 144. ஸோ என்ன பண்ணுவோம்? 36:144 எழுதுவோமா? 36ஐயும் 144ஐயும் டிவிசிவனாக எழுதிக்கிறோம். 36 டிவைடட் பை 144ன்னு 36 தனியாக எல்சிஎம் பார்க்குறோம். அடுத்து 144க்கு எல்சிஎம் பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்மாலஸ்ட் டேபிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஈவன் நம்மனா நீங்கள் 2 டேபிள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நான் இங்கே 3ல் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன டேபிள் கம்ஃபர்டபுளோ ஈஸியோ அது மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. என்னெல்லாம் வருது அதோட சிம்பிளிஃபிகேஷன், என்னென்ன டேபிள்ஸ் வருது அதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், எழுதிடுறோம். 3 × 3 × 2 × 2 இந்த மாதிரி வருதா? இங்கே 2 3 2 2 இருக்குது. இங்கே 2 3 2 2 மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் இருக்கிறது என்னது? 4 2 × 2 மட்டும்தான். அப்போ மேலே 1 இருக்குது. 1 டிவைடட் பை 2 × 2 4. அப்போ 1/4. அது என்ன எழுதிடலாம் ஆன்சரா? 1:4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 36 to 144ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 1:4. ஓகேவா? இப்போ சம் சி பாருங்கள். 19 to 95. 19 to 95க்கு நம்ம ரேஷியோ பார்க்க போகிறோம். இப்போ 19 வந்து எந்த டேபிளில் வரும்னு தெரியாது. 19 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 119 is 19, கீழே 95 இருக்குது. ஆனால் 95 19 டேபிளில் வருமா அப்படின்னு பார்த்தா 5 19s are 95ன்னு வருது. ஸோ அப்போ 19 is 9, 5 19s are 95. இப்படி வந்தால் நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் வந்து எங்களுக்கு எல்சிஎம் பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்சிஎம் பார்த்தாலே கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். இப்போ 95க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 95 பார்த்தோன்னா 5 டேபிளில் வரும்னு பண்ணிடலாம். 1 5 is 5, ரிமைண்டர் 4 வரும். 45 வந்து 9 5s are 45. அப்போ இங்கே 19 வந்துடா, அவ்வளோ 5 19s are 45. இப்படி நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். 19 டேபிள் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்சிஎம் தெரிஞ்சாலே போதும். அப்போ இங்கே 19 வந்துருச்சு. அப்போ 5 19s are 45. அப்போ என்ன சேமாக இருக்குது? இங்கே 1 வருது, இங்கே 5 வருது. அப்போ 1:5 அவ்வளோதான். 119 is 9. அதாவது சிம்பிளிஃபைஸ் பண்ணுறோம். 19 is 9, 5 9s are அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு 1:5ன்னு ஆன்சர் எழுதிடுறோம். புரிஞ்சதா உங்களுக்கு? சம் டி பாருங்கள். 185 to 125. சேம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? ரேஷியோ எழுதுவோம். 185:125 எழுதுவோம். அதை 185 டிவைடட் பை 125 எழுதுவோமா? டேரெக்டாக எப்படி எழுதலாம்? அந்த ஸ்டெப் எழுதலாம். அப்போ 185க்கு நீங்கள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 × 37. 37க்கு நீங்கள் திருப்பி என்ன பண்ண முடியாது? சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்க்க முடியாது. 37 is 37, வேறு எந்த டேபிளும் இது வராது. ஸோ அதை அப்படியே வச்சிடுறோம். 19 மாதிரி தான். மேலே 19 பார்த்தோம்ல, 119 is 19. அது ஃபஸ்ட்டு அந்த டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயும் வராது. அதனால் அதை மட்டும் அப்படியே நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் 125 பார்த்தோன்னா 5ஆல் பண்ணும்போது 2 5s are 10, ரிமைண்டர் 2, ஸோ 5 5s are 25, திருப்பி 5 5s are 25. அப்போ 5 × 5 × 5 வந்துருச்சு. இப்போ என்ன சேமாக இருக்குது? ஒரு 5 சேமாக இருக்குது, அதை மட்டும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 37 டிவைடட் பை 5 × 5 25. 37 டிவைடட் பை 25 வருது, அதை ரேஷியோவில் எழுதிடுறோம். இப்போ 5th சம் பார்த்தோன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங். அதில் ஒரு 8 சம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ, அது ஏல இருக்கிற சம் பார்த்தா 3.5 மீட்டர் to 140 சென்டிமீட்டர். மீட்டரும் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்படி வேறு யூனிட் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்? சேமாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ ஒன்று மீட்டராவோ இல்லை சென்டிமீட்டராவோ கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிடலாம். அப்போ 3.5 × 100 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு ஸ்டெப் தள்ளி, அதான் 2 0 இருக்குது. அப்போ ஒரு 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும், ஒரு 0 மட்டும் ஆட் ஆகும். அப்போ 350. இந்த மல்டிப்ளிகேஷன் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 140 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கிற போகிறோம். அப்போ ரெண்டுமே இப்போ சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சல் பண்ணால் 35 × 40.
35க்கு எல்சிஎம் பார்க்குறோம். 35க்கு எல்சிஎம் பார்த்தோன்னா 5 டேபிளில் பார்த்தோன்னா 7 5 சார் 35. 14க்கு எல்சிஎம் பார்த்தா 2 7 சார் 14. ஸோ 7 7 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது அதான் ரேஷியோ 5:2. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க சம் பி பார்க்கலாம். 2 கிலோமீட்டர்ஸ் டு 720 மீட்டர். இப்போ இங்கேயும் பாருங்கள், கிலோமீட்டரும் கொடுத்துருக்காங்க, மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அப்போ சேமாக நம்ம ஒன்று மீட்டராவோ இல்லை ஒன்று ரெண்டுமே மீட்டராவோ இல்லை ரெண்டுமே கிலோமீட்டராவோ மாற்றணும். இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் நம்மளுக்கு தெரியுமா? அப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிடலாம். 2000 மீட்டர் 720 மீட்டர். ஓகேவா? இந்த 2வோட 1000 மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 0 கேன்சல் பண்ணிடுவோமா? 0 0 கேன்சல் பண்ணிட்டா 200:72 இருக்கும். அதுக்கு ரேஷியோ நம்ம எல்சிஎம் பார்த்தோன்னா 72க்கு எல்சிஎம் பார்க்கும்போது 2 ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா 3 2 சார் 6, ரிமைண்டர் 1 12, 6 2 சார் 12. திருப்பி 2 டேபிள் இருக்கும்போது 1 2 is 2, ரிமைண்டர் 1 16, 8 2 சார் 16. திருப்பி 2 டேபிள் இருக்கும்போது 9 2 சார் 18. திருப்பி 3 டேபிளால் எடுப்போம், 3 3 சார் 9. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 200 எடுக்க போது சேம் அதே மாதிரி என்ன ஆகுது? 2 டேபிள் இருக்கும்போது 100, அடுத்து 50, அடுத்து 5 5 5 சார் 25. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 2 இருக்குது, இங்கேயும் 3 2 இருக்குது. அப்போ இது மட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் என்ன இருக்குது? இந்த 3 × 3 5 × 5 இருக்குது. ஸோ அதான் எழுதியிருக்கேன். 5 × 5 25 ஈஸ்ட்டு 3 × 3 9. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க சம் சி பார்க்கலாம். இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 25 பைசே டு ₹3.25. ஓகேவா? 3.25 ரூபாயிலிருந்து 25 பைசாவை நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோ பார்க்கணும், அதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டுமே ருப்பீஸில் இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே பைசாவில் இருக்கணும். அப்போ 100 பைசா ஈக்குவல் டு 1 ரூபி நம்மளுக்கு தெரியும். அப்போ ரெண்டுமே பைசாவாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இங்கே 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி தானே புள்ளி இருக்குது. அப்போ 100 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும்? 325 ரவுண்டு ஃபிகர் ஆயிரும். அப்போ 25:325 வந்துடும். இப்போ ரெண்டையுமே பைசாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ 25க்கு நம்ம எல்சிஎம் பார்த்தோன்னா 5 × 5, 325க்கு பார்த்தோன்னா 5 × 5 × 13 வரும். அப்போ இந்த 2 5 இங்கே ஒரு 2 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் இங்கே என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இங்கே 13. அப்போ 1:13. புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க நம்ம சம் டி பார்க்கலாம். அங்கேயும் பாருங்கள் 10 பைசே டு ₹1 கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 1 ரூபீஸ்க்கு 100 பைசேன்னு. அப்போ ரெண்டையுமே பைசேவை கன்வெர்ட் பண்ணால் இது 10 பைசே, இது 100 பைசேன்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ 0 0 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 1:10 அவ்வளோதான் ஆன்சர். வாங்க சம் இ பார்க்கலாம். 320 ml டு 1.2 லிட்டர். இப்போ 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ ரெண்டையுமே மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 320 மில்லி லிட்டர். இந்த 1.2 ஒரு ஜீரோக்கு இந்த பாயிண்ட் போயிடும். அப்போ 12 ஆயிரும். 2 ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். 1200 மில்லி லிட்டர்னு ஆயிரும். அப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ பார்த்தோம்னா 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுவோம். 0 0 கேன்சல் பண்ணால் 32 120. 32 120க்கு எல்சிஎம் பார்த்துருக்குறோம். அதை அப்படியே பார்த்தோன்னா இங்கே 4 2s இருக்குது, இங்கே 3 2s தான் இருக்குது. அப்போ 3 2 3 2 கேன்சல் ஆயிரும். 3 2 3 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 2 × 2 4, இங்கே 5 × 3 15. ஓகேவா? நான் அதை எடுத்து எழுதலை, ஏன்னா நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணணும். சரி, ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி எழுதிட்டே இருக்கக்கூடாது. எப்போவுமே டக்குன்னு அடுத்து செய்கிறதுக்கு நம்ம சம் செய்கிறதுக்காக மூவ் ஆகணும். எழுதுறதுனால தப்பு கிடையாது. இப்படி செய்யவும் தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள். ஓகேவா? இப்போ எஃப் பாருங்கள், 2 லிட்டர் டு 45 ml. சேம் அதே தான். லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னது? 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml. அப்போ இது 2000 லிட்டர் ஆயிரும். ஓகேவா? 450 ml. 0 0 கேன்சல் பண்ணிடுவோமா? கேன்சல் பண்ணால் 245 வருமா? 245க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே ஒரு 5 மட்டும் தான் கேன்சல் ஆகும். ரிமைண்டர் இருக்கலாம் இருக்குமா? அது மட்டும் எழுதிருக்கேன் பாருங்கள். 3 2s × 1 5 இருக்கும். இங்கே வந்து 5 கேன்சல் ஆயிரும். 3 × 3 மட்டும் இருக்கும். ஓகேவா? நான் இதை அப்படியே எடுத்து எழுதலை. கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைண்டர் இருக்கிறத மட்டும் எழுதியிருக்கிறேன். இந்த 5 5 கேன்சல் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறத மட்டும் எழுதியிருக்கேன். அப்போ நம்ம என்ன மல்டிபிள் பண்ணணும்? இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிடணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 3 3s are 9. அப்போ நம்ம தேவையான ரேஷியோ இது. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணும்னா இங்கே 5 எழுதணும், இங்கேயும் 5 எழுதணும். எழுதி இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை மல்டிபிள் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? சம் ஜி பார்த்துடலாமா? 30 seconds to 2 minutes. இப்போ செகண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ரெண்டையுமே நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ 30 seconds அப்படியே வச்சுக்கிறோம். 2 minutes மட்டும் 2 × 16 கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 6 2s are 12, 120 செகண்ட்ஸ்னு ஆயிரும். அப்போ 30 seconds ஈஸ்ட்டு 120 seconds. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுவோம்? 0 0 கேன்சல் பண்ணிடுவோமா? 0 0 கேன்சல் பண்ணிட்டா 1 3 is 3, 4 3s are 12. அப்போ 1:4 ஆன்சர். ஓகேவா? இப்படியே நீங்கள் அதை ரேஷியோ பார்க்கலாம். வேணாம், இப்படியே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரியணும். 1 3 is 3ன்னு கேன்சல் பண்ண தெரியணும். இங்கே 4 3s are 12ன்றது தெரியணும். புரியுதா?
இப்போ பாருங்கள் ஹச் சம் பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நிறைய சம்ஸை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், எல்சிஎம் கிளியராக இருக்குது, டேபிள்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்னாலே உங்களால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? 40 minutes to 3 hours. இங்கே வந்து செகண்ட்ஸ் 2 minute பார்த்தோம், இங்கே வந்து ஹவர்ஸ் 2 minute. அப்போ 1 ஹவருக்கு எத்தனை மினிட்டு? 60 minutes. அப்போ வந்து 40:3 × 60. அப்போ 40 minutes = 180 minutes ஆயிடும். 3 × 6 18 0 ஆட் பண்ணிக்கிறோம் 180. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 9 2s are 18. அதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். 2 2s are 4, 9 2s are 18. ஸோ 2:9 ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம் 6 பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.